சர்ஃபராஸ் கானா இது என்று வியக்கும் அளவுக்கு 17 கிலோ அளவுக்கு உடல் எடையை குறைத்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் அவர் பகிர்ந்த புகைப்படம் கெவின் பீட்டர்சன் வரை சென்று பிரபலமானது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? எத்தனை மாதங்களில் எத்தனை கிலோ எடையை குறைத்தார் சர்ஃபராஸ் கான்? இது குறித்து சர்ஃபராஸ் கானின் தந்தை நௌஷத் கான் இந்துஸ்தான் டைம்ஸ் நேர்காணலில் பகிர்ந்திருந்தார். உணவு பழக்கத்தை நாங்கள் பன்மடங்கு கட்டுப்படுத்தியுள்ளோம். ரொட்டி, அரிசி சார்ந்த உணவு உள்ளிட்டவற்றை உண்பதை நிறுத்திவிட்டோம். 1-1.5 மாதங்களுக்கு வீட்டில் நாங்கள் ரொட்டி அல்லது அரிசி சார்ந்த உணவு எதையுமே உண்ணவில்லை. பிராக்கோலி, கேரட், வெள்ளரிக்காய், பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகள் மட்டும்தான் பருகிறோம். கிரீன் டீ மற்றும் கிரீன் காஃபி எடுத்துக்கொள்கிறோம். அவகேடோஸ் சாப்பிடுகிறோம். தானிய உணவுகளையும் எடுத்துக்கொள்கிறோம். ரொட்டி மற்றும் அரிசி சார்ந்த உணவுகளை நிறுத்தியதுதான் முக்கியம். சர்க்கரையை எடுத்துக்கொள்வதை நிறுத்தினோம். மைதா மற்றும் பேக்கரி பொருட்களை எடுத்துக்கொள்வதையும் நிறுத்தினோம் என்றார் நௌஷத் கான். அடுத்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் தொடங்க உள்ளன. நிராகரிப்பால் உடல் எடையை குறைத்து மிகுந்த உத்வேகத்துடன் உள்ள சர்ஃபராஸ் கான் உள்நாட்டு கிரிக்கெட் பருவத்திலும் சாதித்து மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் மீண்டும் இடம்பெறுவார் என நம்புவோம்.